ஜெயா பார்த்தீங்கன்னா திட்டிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்புனாலும் அங்கேருந்து கண்மணியும் அன்பும் பார்த்துட்டு நீங்கள் எங்கே போவீங்க, உங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை, நீங்கள் முதல்ல எங்கள் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே உள்ள ராஜேஸ்வரி பார்த்துட்டு இவங்க யார், இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ அன்பும் இவங்க வேற யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்க. என்ன ஃப்ரெண்டா, இவங்களை நீ இதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆமாம், இது மாதிரி நாங்கள் இப்போ சமையல் விஷயமா போயிருந்தோம்ல, அங்கே தான் பார்த்தோம், எங்களுக்கு இருந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதே இவங்க தாங்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மயூரியும் ஸ்வேதாவும் இது மாதிரி பாட்டி இது மாதிரி எங்களை அரைஞ்சான்னு சொன்னோம்ல, அது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இது மாதிரி இந்த வீட்டு மருமகளே அரைஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கோவப்படுறாங்க. அப்போ அன்பும் பாட்டி கொஞ்சம் சொல்றது கேளுங்க பாட்டி, இது மாதிரி சாப்பாட்டில் இது மாதிரி பூச்சை போட போனா அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேணா நடந்திருக்கும், அதுக்குன்னு வெளியாடு நம்ம வீட்டோட பொண்ணுங்களை அடிக்கிறதா அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நம்ம பொண்ணையும் இல்லை பாட்டி சொல்றது கேளுங்க, நீ என்ன வேணா சொல்லு, அதுக்கு நீ எப்படி கை வச்சா, நீ இந்த வீட்டில் இருக்க முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. நம்ம அன்பும் எடுத்து சொல்றாங்க, பாட்டிக்கு புரிஞ்சுங்க பாட்டி, இவங்க ஏன் நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன், இந்த நேரத்தில் இவங்க வெளில அனுப்புனா அவங்க கஷ்டப்படுவாங்க, அதனால சொல்றது கேளுங்க, அவங்க இந்த வீட்டில் தான் இருப்பாங்கிறாங்க. என்ன அன்பு வர வர எதிர்த்து பேசிட்டு இருக்கு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, அப்பெல்லாம் நீ மட்டும் தான் முடிவு எடுக்கிறதா உனக்கு நினைப்பா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிங்கிறான். இல்லை பாட்டி சொன்னது கேளுங்க, அவங்க வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, அதனால தான் இங்கே வந்திருக்காங்கிறான். என்ன பிரச்சனை இருந்தால் அவங்க வீட்டிலேயே இருக்க முடியாம தான் அந்த வீட்டோட அம்மா இவங்க இந்த பொம்பளை அடிச்சு வெட்டி விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இவங்களை இங்கே அழைச்சிட்டு வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை மாதிரி அந்த பாட்டி பேசிட்டு இருக்கு. பாட்டி உங்களுக்கு அங்கே நடந்தது என்ன இதுன்னு உங்களுக்கு புரியாது, ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுறது சரியில்லை, அந்த பொண்ணு ரொம்ப பாவம், அவங்களே கஷ்டத்துல இருந்து தான் இங்கே வந்திருக்காங்க, நீங்கள் திரும்பி அவங்க மனசுக்கு புண்படுத்துறீங்களே அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. சொன்னால் கேளு அன்பு வேணாங்கிறாங்க. கண்மணி நீ முதல்ல பொண்ணை அழைச்சிட்டு மேலே போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேணாம் போயிருங்க, நான் சொன்னதை கேட்க கூடாதுன்னே முடிவு பண்ணியிருக்கேன், முதல்ல அப்பா வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் சிவகாமி பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டுறாங்க. பொண்ணை பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பொண்ணியோட அம்மா மாதிரியே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்மணி அன்பு வந்து இதுதான் எங்கள் அம்மா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அன்பு இது உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரி பார்க்குறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. யாருப்பா இதுன்னு கேட்குறப்ப எனக்கு இது மாதிரி போன இடத்துல உதவி செஞ்சான்னு சொன்னால குக்கிங்கில் அது இந்த பொண்ணு தான் அப்படின்னா ஓ அப்படியாமாங்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாரும் ஷாக்கிங்காக இருக்குது. அந்த பாட்டியும் பார்த்துட்டு என்ன இவ எதுக்கு அவளை கட்டி பிடிச்சி அழுகுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுறாங்க. என்ன ட்ராமாவா, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. இல்லை இவங்க என் அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். மயூரி சேர்த்தா சேர்ந்தா ஆமாம் எல்லாரும் உனக்கு அம்மா தான், வீட்டை விட்டு ஓடி வந்தா ஆனால் தான் உனக்கு எல்லாரும் அம்மா மாதிரி தான் இருப்பாங்க, இல்லை நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலில் பார்த்தீங்கன்னா பொண்ணி அவங்க அம்மாவோட ஃபோட்டோ காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அன்போட அம்மா மாதிரியே இருக்காங்க. பொண்ணி என்னால் நம்பவே வைக்கல, என்ன உலகத்தில் 9 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அதில் ஒருத்தவங்களா இவங்களா, உங்கள் அம்மா மாதிரியே எங்கள் அம்மாவும் இருக்காங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஆமாம் அம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்கலாமா, உங்களை நான் அம்மாவே கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுமா, உனக்கு நானும் அம்மா மாதிரி தான் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சிவகாமின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி பற்றி கோவம் தான் வருது. இது மாதிரி யாரோ ஒருத்தி அவளை இந்த வீட்டில் கூப்பிட்டுட்டு வந்ததே தப்பு, இதில் உனக்கு அம்மா அம்மான்னு கேட்குறியா, அன்பு நான் சொல்கிறது கேளு, இதெல்லாம் வேணாம், நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, முதல்ல இந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கிறாங்க. ஐயோ பாட்டி சொல்றதை கேளுங்க பாட்டி, அந்த பொண்ணை கஷ்டப்பட்டுட்டுறேன், நீங்க எதுக்கு அதையும் சொல்லிட்டுருங்க, அவங்க இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க, சொன்னா புரிஞ்சுக்கங்கிறேன், நீ என்ன வேணாலும் கேட்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணி தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி போறாங்க. அப்பா பாட்டி இந்த மாதிரி சொன்னாலே தங்குறதுக்கு சம்மதம் கொடுத்துட்டு தான் அர்த்தம், பொண்ணு நீ எதுவும் கவலைப்படாத, நீ இங்கே நீ எதுவும் பிரச்சனை வராது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நாளைக்கான ப்ரொமோல பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஒழிஞ்சிட்டு பார்த்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே திருடன் சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. உடனே வீட்டில் இருக்க கண்மணி மற்றவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஸ்க்ரீனை வரைக்கிட்டு பார்த்தா நம்ம இதே மயூரியோட ஹஸ்பண்டா இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தியும் ஓ இது உன்னோட வேலை தானே, இங்கே வாடா அப்படின்னு சொல்லி மயூரியோட ஹஸ்பண்டை எடுத்துட்டு வராங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு வந்து நம்ம சக்தியும் பார்த்தீங்கன்னா பொண்ணியை தேடிட்டு விசாரிச்சு நம்ம அன்போட வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த கோயிலில் உள்ள பாட்டி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நேற்றி ஒரு ஆம்புலன்ஸ் தான் போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சக்தியும் ஓ ஒரு வேளை அந்த கண்மணி அன்பு வீட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி நினைக்கிறேன் என்னது